பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். மரியே வாழ்க. இன்றைய வார்த்தை, உன்னை தாக்குமாறு உருவாக்கப்பட்ட எந்த போர்க்கருவியும் நிலைத்திராது. உன்மேல் குற்றஞ்சாட்டி தீர்ப்பு சொல்ல இயலும் எந்த நாவையும் நீ அடக்கிடுவாய். இவையே ஆண்டவரின் ஊழியர்களது உரிமை சொட்டும், நான் அவர்களுக்கு அளிக்கும் வெற்றியுமாய் இருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். No weapons forged against you will prevail, and you will refute every tongue that accuses you. This is the heritage of the servants of the Lord, and this is their vindication from me, declares the Lord. எஸ்ஐயா அதிகாரம் 54 வசனம் 17. உங்களுக்கு எதிராக எந்த ஆயுதமும், உங்களுக்கு எதிராக குற்றம் சொல்லும் எந்த நாவும் உங்களை தோற்கடிக்க முடியாது. ஏனென்றால் உங்களுக்கு வெற்றி அருளும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கின்றார். பயப்படாதீர்கள். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆமேன். நான் முடியாது என்றபோது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்தபோது திடங்கொள் என்றாரே. நான் முடியாது என்றபோது முடியும் என்றாரே, நான் மனம் தளர்ந்தபோது திடங்கொள் என்றாரே. கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும்.